இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய சுப சந்தோஷங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலையில் என்னுடைய தொழிலில் என்னுடைய டொமைனில் நான் இதை அடையணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சு வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த 2026 உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் வருமானம் வரும், சேமிப்பு இருக்கும், செலவுகள் குறையும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்காரு. கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இது குருவின் பார்வையில் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனியுடைய 10ஆம் பார்வையும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைக்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்தில் மேஜர் கிரக பயிற்சி அப்படின்னு கேட்டால் 2 கிரக பயிற்சி இருக்குது. ஒன்று குரு பயிற்சி இருக்குது, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அதையும் சேர்த்து தான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பது சந்திரன் தான். சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் 1, 2026 இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது டேட் டோட்டல் நம்ம இப்போ நியூமராலஜியும் சேர்த்து பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால் சொல்கிறோம் 2026 10ஆம் நம்பர் வருது. 2 + 2 + 6 10 வருது. இதனுடைய கூட்டுத்தொகை 1, அதாவது சூரியனுடைய நம்பர். அதனால் இந்த வருஷம் பல தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல பேருக்கு தங்களுடைய தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம். உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்குமே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புள்ள வருஷமாக இருக்கு. அதனால் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான வருடாந்திர பலன்கள் 2026 என்ன தரப்போகிறது உங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது. அதுவும் வருஷ ஆரம்பத்திலேயே சில கடினமான முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பை அடைகிறீர்கள். சொத்து சேர்க்கைனா எப்படி சார், நான் சொத்து வாங்கணும் அப்படின்னா உங்கள் இருக்கிற சொத்தை பாதுகாக்கிறதே உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு ஈக்குவல் தான். நீங்கள் வீடு கட்டுறது, ஒரு வீட்டில் ஒரு பராமரிப்பு செலவு பண்ணுறது, இதெல்லாமே கூட உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு அடியில் தான் வரும்.
அதனால நீங்கள் சொத்து வாங்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சொத்து சேர்க்கையோ இல்லை சொத்து பராமரிப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளுடன் நல்ல புரிதல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கல, இல்லை திருமணம் நடக்கலை, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை, இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு வேலையில் ஏற்றம் மாற்றம் இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுவும் இந்த வருஷம் நடக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி தேடி வருகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், நான் என்னுடைய வேலையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய டொமைனில் நான் இதை அடையணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சு வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த 2026 உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பணப்புழக்கம் குறைந்திருந்தது, அந்த பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா வருமானம் வருது, ஆனால் சேமிக்க முடியல. சேமிக்கிறீங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு வந்துட்டுருக்கு. இந்த வருஷம் வருமானம் வரும், சேமிப்பு இருக்கும், செலவுகள் குறையும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய எதிர்காலத்திற்காக செலவுகள் ஏற்படும். உடனே என்ன நம்ம கேட்பாங்க, சார் நீங்கள் செலவு வராதுன்னு சொன்னீங்க, என் பையன் இருக்கான், என் பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. அது ஒரு சுப செலவு. தட் இஸ் அ முதலீடு ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதனால் நீங்கள் அது செலவாக பார்க்கக்கூடாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய சுப சந்தோஷங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க. உங்கள் பிஸ்னஸில் முதலீடு பண்ணி அந்த முதலீட்டின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, பூர்வ புண்ணிய வழிபாடு செய்யணும், முன்னோர்கள் வழிபாடு. இதை தவிர முக்கியமான விஷயம், ஆதி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் திருப்புல்லானியில் இருக்குது. ராமேஸ்வரம் பக்கத்தில் திருப்புல்லானிங்கிற ஊரில். இல்லாட்டி குருவாயூர் கிருஷ்ணர். இது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷ மழை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026 ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.